எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் என்றுமென அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என்று புரிந்து வாழ்வது தாங்க வாழ்க்கை. எல்லாம் வேணும் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து 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 சம்பாதிக்கிறோம். சம்பாரித்து அப்பாடா அப்படின்னு சொல்லி அழுத்து ஓஞ்சி கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு, சம்பாதிச்சாச்சு, வீடு கட்டியாச்சு, எல்லாம் அலைஞ்சி அலைஞ்சி கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்து போய் உட்காடுறாங்க பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சுகரு, ப்ரெஷரு, இன்னும் என்னென்ன வியாதி இருக்கோ எல்லா வியாதியும் வந்துடும். நல்ல விதமாக சாப்பிடக்கூட முடியலைங்க. சம்பாரித்த காசை நினச்சதை வாங்கி சாப்பிடக்கூட முடியல. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால், இதை சாப்பிட்டா வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பாட்டை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியலை. அதனால் அது வேணும், இது வேணும், சொத்து சுகம் வேணும், இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. உடம்பை போட்டு அல்லல் படுத்தி உடம்பை வீணாக்கி மனசையும் வீணாக்கி லோன்னு அலைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டு உழைக்கணும்னு உழைச்சி பைத்தியமாக உழைப்பாங்க சில பேர். உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உழைச்சே ஆகணுன்னு அந்த உழைக்கிற இடத்துல உயிர் போயிடுது சில பேருக்கு. காரில் வந்தாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, திரும்பி பார்த்தா டாக்டர்கிட்ட கொண்டு போனோம், இல்லை அப்படிங்கிறாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க சத்தம்னு, அதுக்குள்ளே பார்த்தா இல்லைங்கிற செய்தி வருதுங்க. அதனால் நிரந்தரம் இல்லாத உயிரிடம் அன்பாக இருப்போம். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. என்ன, நம்ம வச்சுருக்க காரை அடுத்தவங்க வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கின பொருளை விற்றுட்டோன்னா அதை அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட முடியுமா? இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க.